அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குடிநீர் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் இடம்பெற்றிருப்பது குறித்து எச்சரிக்கை வழங்க வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் அவர் நஞ்சிக்கொடியில் மைக்ரோ பிளாஸ்டிக் என்னும் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் கண்டறியப்பட்டதாக வெளியான செய்தியின் அடிப்படையில் சென்னை நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு நீதிபதிகளின் சதீஷ்குமார், டி பரத் சக்கரவர்த்தி அமர்வில் இன்று மீண்டும் விசாரணை கொண்டது. அப்பொழுது மத்திய சுகாதாரத்துறை சார்பில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் தாக்கல் செய்த அறிக்கையில் உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் பைகளில் பொதிந்து விற்பனை செய்வது தொடர்பாக ஏற்கனவே வழிகாட்டு விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. பிளாஸ்டிக் துகள்களால் ஏற்படும் பாதிப்பு குறித்து லக்னோ, கொச்சி, பிலானி ஆகிய மூன்று இடங்களில் உள்ள ஆராய்ச்சி நிறுவனங்கள் மூலமாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இமாச்சல் பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் குடிநீர் பாட்டில்களில் மாதிரிகளில் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்யும் பொழுது அவற்றில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும், அதே போல பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் உப்பு, சர்க்கரையிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதிகள் மைக்ரோ பிளாஸ்டிக்கால் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் விலங்குகளுக்கும் தீங்கு ஏற்படும் என்றும், அவ்வாறு பயன்படுத்தும் குடிநீர் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் கண்டறியப்பட்டுள்ளதால் அவற்றில் எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற செய்ய வேண்டும் என குடிநீர் பாட்டில் உற்பத்தி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்த மத்திய அரசுக்கு உத்தரவிட்டனர். ஆய்வுகள் ஆரம்ப நிலையில் இருப்பதால் எச்சரிக்கை வாசகங்களை இடம்பெற செய்தால் மக்களிடையே குழப்பம் ஏற்படும் என இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணயம் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஆய்வுகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்திய நீதிபதிகள் அதுவரை எச்சரிக்கை வாசகங்களை ஒட்ட வேண்டும் என குடிநீர் பாட்டில் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.